நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அந்த காலை வேளையில அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கடைசி காலத்துல அவன் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை சபையின் மேலே அவர் ஊற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த காலவெளியில் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். உங்க கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. சேர்ந்து சொல்லுமா, கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சேர்ந்து இந்த காலவெளியில ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை செலுத்த போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. நீங்க பாடுங்க. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை, 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 அநேக ஸ்தோத்திரம் பாடுவோம். கிருபை பெருகுதப்பா, அநேக மேல கீழே எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. கிருபை பெருகும் போது உங்க மகிமை. ஆராதனை, 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 கனத்திற்கும் மகிமைக்கும், கனத்திற்கும் மகிமைக்கும் பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருக்கிறேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருக்கிறேன் என்றீரே, என் துதியில். நல்ல கரங்களை தட்டி நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்றீரே, எங்கள் துதியில். விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன் என்றீரே, இருக்கிறேன். என்னை பார்த்து வேடிக்கை பார்க்காதீங்க, நல்ல கையை தட்டி உற்சாகமா பாடி. ஆராதனை, 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க
உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. Thank you Jesus, hallelujah. உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இருக்கிடுவேன். எங்களை ஆசீர்வதித்திடுவீர். நீர் இறங்கி வந்திடுவீர். எங்களை நீர் இறங்கி வந்திடுவீர். நீர் இறங்கி வந்திடுவீர். எங்களை ஆசீர்வதித்திடுவீர். ஆராதனை 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 ஆராதனை. ஓ, கண்களை மூடி இந்த காலவேளையில் அவருக்கு ஆராதனை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆராதனை Thank you Lord. ஆராதனை கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. உம்மை துதித்து பாடுகிறோம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நீங்க பாடுங்க. உங்க மகிமை இறங்குதப்பா. நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி நன்றி ஓ நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே பாடுங்க. அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. எல்லாரும் சேர்ந்து இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில். நன்றி 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 நன்றி. அவர் செய்த நன்மைகளுக்காக. ஓ இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய். சொல்லுவோமா? இயேசுவே, உம் இரத்தத்தால் நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை சேர்ந்து சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் நிறைவாக காலவேளை நன்றி நன்றி. ஓ, நீ செய்த எண்ணில்லாத நன்மைகளுக்காக நன்றி நன்றி. சபையார் யாவரும் இணைந்து நன்றி. நல்ல
உள்ள கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. இத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க? கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி 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 நன்றி. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. ரெண்டு கையை உயர்த்தி என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கண்களை மூடி கண்களை மூடி. என் முழு பலத்தோடு நீங்க பாடுங்க, உங்க சத்தம் உயரட்டும். என் முழு மனதோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஏசையா. ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாயிரே ஏகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வி. நன்றி ஐயா. சொல்லுவாமா? ஏகோவாயிரே ஏகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வி. நன்றி ஐயா எல்லாம் பார்த்து கொள்வி. நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கையை உயர்த்தி முழு பலத்தோ. உங்க சத்தம் உயரட்டும். காலை வேளையில முழு பலத்தோடு ஆராதனை 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 ஏசையா. ஏசையா ஆராதனை மகாபர பகதலரதலரா. நீங்க பாடுங்க. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா. ஓ சுகம் தந்தீரே. சத்தத்தை உயர்த்தி யெகோவா ரஃபா. பாடும்பொழுதே சுகம். மகதரா பகா லேகேஷா சபரலா உரபனலா. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு. சபையார் யாவரும் இணைந்து ஓ கண்களை மூடி மேல கீழே எல்லாரும் சேர்ந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஏசையா எல்ரோயி எல்ரோயி. நீங்க மட்டும் பாடு. கைய உயர்த்தி எல்ரோ. பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்த என்ன கண்டீங்களே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஏசையா. ஆராதனை 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 ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா ஆராதனை சொல்லுங்க. அவருடைய முகத்தை பார்த்து ஓ ஆராதனை ஆரா. எல்ரோயி உம்மை உயர்த்துகிறோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. கண்ணீர் கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. வேலன் தந்தீரே, நன்றி ஐயா. தீடன் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஏசையா. ஆராதனை 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 ஏசையா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்ல உற்சாகமாய் ஒரு கரகோஷம் கொடுத்து எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் எல்லா துதிக்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரர். ஆமென். எல்லா கனத்திற்கும் பாத்திரர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர். ஒவ்வொரு வினாடியும் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறதுக்காக நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன அற்புதமான ஜீவனுள்ள தேவனுடைய மகிமை இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்கிறது. இந்த காலை வேளையில எல்ரோயி நம்மை காண்கிறவர், உங்களை காண்கிறவர், உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை காண்கிறவர். ஆமென். தத்தளிப்புகளை காண்கிறவர். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமல் அருவருக்காமல் அவன் தன்னை நோக்கி கூப்பிடுகையில் உடனே பதில் கொடுக்கிற அற்புதமானவர். இந்த காலை வேளையில தகப்பனே, என்னை உம்முடைய சமூகத்தில் படைக்கிறேன், என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா.
ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ, ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை மனதிற்குள்ள சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. கேட்பீங்களா? எனக்கு கிருபை தாங்கப்பா. கேளுங்க. பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று இதனை தாழ்த்தின பொழுது நீதிமானாக திரும்பின ஆயக்காரனை போல எனக்கு கிருபை தாரும். Thank you, Jesus. Hallelujah, mighty God. வேதம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். இந்த காலைவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தை அதுதான். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமென். கர்த்தருடைய அற்புதமான கிருபை இந்த ஆராதனையில இம்மட்ட நம்மோடு கூட அவருடைய நாம மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களுடைய தேசத்தை ஒரு விசை நீர் தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து இந்த வார்த்தை சொல்லுங்க. எங்கள் தேசத்தை நீர் ஒரு முறை தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிற எல்லா வன்முறைகள், வெறியாட்டங்கள், அக்கிரமங்கள், தலை விரித்து ஆடுகிற ஆண்டவரே மத வெறி, ஜாதி வெறி இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். வாயை திறந்து இந்த வார்த்தை சொல்லுங்க. ஹalleluya. நாங்கள் யாவரும் ஒன்றிணைந்து we all hallelujah together we prayed for our nation of God. We bind all kind of wicked spirits. Amen. Hallelujah. We bind it in the name of Jesus. ஹalleluya. உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரே மை துதிக்கிற நாங்கள் தெளிக்கிறோம். கையை சுத்தி சொல்லுங்க. எங்க தேசம் முழுவதும் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய அற்புதமான கிருபை. 145 கோடி ஜனங்கள். தகப்பனே, இந்த ஜனங்கள் உம்மை அறியணுமே. நல்ல வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்கள் ஜனங்கள் உம்மை அறியணுமே அப்பா. அவர்களுக்கு சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக. எனக்குள்ள அந்த பாரத்தை தருவீராக, தருவீராக. குறிப்பாக போதைகளுக்கு, போதை வஸ்துக்களுக்கு, குடி வெறிகளுக்கு அடிமையாக்கப்பட்ட ஏராளமான இளைஞர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, சீரடிந்து கொண்டு இளைஞர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பொல்லாத பிசாசு இன்றைக்கு இளைஞர்களை தன்னுடைய கையிலே கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறானே ஆண்டவரே, உமக்கு கருவியாக பயன்படும்படியாக வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். போதைகளுக்கு அடிமையாயிருக்கிற, குடி வெறிகளுக்கு அடிமையாயிருக்கிற, பலவிதமான கஞ்சா போன்ற கடுமையான போதைகளுக்கு அடிமையாயிருக்கிற பொல்லாத பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக, விடுவிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளை ஆசீர்வதிங்கப்பா. கையை சுத்தி சொல்லுங்க. எங்க சபையில் இருக்கிற எல்லா சபைகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபைகளை ஆசீர்வதிங்கப்பா. நடக்க போகிற எலெக்ஷனுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானவர்கள், ஏழை எளிய ஜனங்களை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் வரட்டும் அப்பா. உம்முடைய கிருபையின் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்புவோம். என்னோடு கூட மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். மல்கியா 4ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து வாசிக்க போகிறோம். உங்களுடைய வேத புஸ்தகத்தை திறந்து கொள்ளுங்கள். ஜீசஸ். ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் சொன்னது மாதிரி கப்புள்ஸ் மீட்டிங் இந்த 14ஆம் தேதி வைக்கலான்னு யோசித்தா 10 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. 10 தம்பதிகள் தான் உற்சாகமாக போட்டிருக்கிறாங்க. மற்ற தம்பதிகள் யாரும் அந்த அளவுக்கு உற்சாகத்தை காட்டல. எல்லாரும் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்கிறதுக்கு எளிது, ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அப்படி இல்லை, எல்லாரும் ஒத்துழைக்கணுன்றதுக்கு தான் அப்படி போட்டது. அதனால் 14th அன்னைக்கு நம்ம அதை செயல்படுத்த முடியல. வருகிற நாட்களில் ஒரு டேட் சொல்லி நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட தம்பதிகளுக்கான அந்த ஆலோசனை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்,
அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய ஆவியிலே ஒரு புது பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தை தான் இந்த உலகத்திலே நாம் எதிர்கொள்கிற பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இவைகளை எல்லாம் ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு புதிய உத்வேகத்தை தருகிறது. ஆமென் சொல்லலாமா? இந்த காலை வேளையிலும் வாசிக்க கேட்ட மல்கியா 4:2 படியாக இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புது பலத்தை நிச்சயமாக தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடுங்கள் என்ற வார்த்தையின்படி ஜீவனுள்ள தேவன் இந்த வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தி கொண்டு வருகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான கிருபை விளங்குவதாக. வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே தீர்க்கதரிசியாகிய மல்கியாவை கொண்டு கர்த்தர் சொல்கிற வார்த்தை பாருங்கள். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் நான் சொல்கிறேன். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நாம் ஆரோக்கியமாய் வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதாக இந்த காலை வேளையில நீதியின் சூரியனாகிய அவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் உதிப்பதாக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சத்தமாமேன் சொல்லலாமா? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். But unto you that the fear my name shall the Son of Righteousness arise with a healing in his wings. ஆங்கில பதம் சொல்கிறது நீதியின் சூரியன் எழும்பும் என்று ஆங்கில பதம் சொல்கிறது. ஆமென். ஆனால் ஆங்கில பதத்தை காட்டிலும் தமிழ் பதம் மிக அழகாக நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு ஈடான சொல் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்க. சூரியன் உதிக்கும். சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நீதியின் சூரியனை நம்மேல் உதிக்க பண்ணுகிற அற்புதமான கர்த்தருடைய வல்லமை நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருக்கிறது. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. கர்த்தருடைய அற்புதமான கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. கிழக்கு திசையிலே அதிகாலையில் சூரியன் எழும்புகிற அந்த வேலை பொழுது என்பது நம்முடைய உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை, புதிய பலத்தை, ஒரு வல்லமையை நமக்கு தருகிறது. ஆமாவா இல்லையா? சத்தமா இல்லையே சொல்லுங்க. வேதம் சொல்கிறது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதானவைகள். நல்ல சத்தமாமேன்னு சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளம் காலையில சூரியன் எழும்புவதை கண்ணில பார்க்கிறவர்களாக, தேவனை துதிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். அதனால சூரியன் நமஸ்காரம் பண்ணணும்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க காலையில ஜெபம் பண்ணும் பொழுது சூரியன் உதயம் ஆகிறத நீங்க பார்க்கணும். அப்படின்னா சூரியன் எழும்புறதுக்கு முன்னாடி நீங்க எழும்பணுன்றது தான் அர்த்தம். அல்லேலூயா. அதிகாலையில் சூரியனுடைய அந்த கிழக்கு திசையில எழும்புகிற அந்த அற்புதமான நிகழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு புதிய காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த காரியத்தில் நான் ஜெயத்தை பெறப்போகிறேன் என்று நமக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது போல வேதம் சொல்லுகிறது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சத்தமாமேன் சொல்லலாமா? இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆரோக்கியமும் விடுதலையையும் பெற்று தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்பதற்கு கர்த்தர் வேண்டிய அற்புதமான கிருபைகளை தந்தருளுவாராக. ஆமென். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். மல்கியா 4:1 சொல்கிறது. அப்பொழுது
அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் உங்களை சுட்டரிக்கும். அவர்களுக்கு அது வேரையும் குப்பையும் வைக்காதே போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சத்தமராமன் சொல்லலாமா? சொல்லப்பட்ட இந்த நீதியின் சூரியன் வேறு யாரும் அல்ல, நாம் நேசிக்கிற, நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பதாக. நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அவர் சூரியன். சூரியனை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர். 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. For the Lord God is a sun and shield. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். அல்லேலூயா. ஏசாயா 60:20 விதமாக சொல்கிறது, உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சூரியனும் கேடகமுமாய் விளங்குகிற நம்முடைய அருமை இரட்சகர், அவர் ஒரு நாளும் அஸ்தமிப்பதே இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக பிரகாசிக்கிறவராக, நம்மை பிரகாசிப்பிக்கிறவராக இருக்கிறார் என்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் நீதியின் சூரியனாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு உதிக்கும் நீதியின் சூரியன். சொல்லுங்க பாப்போம், நல்ல சத்தமா சொல்லுங்க. நான் ஏதோ எலெக்ஷனுக்கு வந்து நின்றுருக்கேன்னு நினைக்கக்கூடாது. ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் உதிக்கும் நீதியின் சூரியன். ஆமென் சொல்லலாமா? பரிசுத்த வேதத்தில் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சூரியனுடைய அற்புதமான மகிமையை பற்றி பரிசுத்த வேதம் பல காரியத்தை சொல்கிறது. ஆமென். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அந்த நீதியின் சூரியன் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஏராளமான ஆசீர்வாதங்கள். அதில் 3 சொல்கிறேன். நம்பர் 1, ஆளுகை செய்யும் நீதியின் சூரியன். சொல்லுங்க, the ruling son of righteousness. Number 2, அலங்கரிக்கும் நீதியின் சூரியன். சொல்லுங்க, the adoring son of righteousness. Number 3, ஆரோக்கியமாக்கும் நீதியின் சூரியன். சொல்லுங்க, the healing son of righteousness. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். எளிதில் ஞாபகம் வைக்கணுன்றதுக்காக வரிசையில் எடுக்க வச்சிருக்கிறேன். ஆளுகை செய்கிற, அலங்கரிக்கிற, ஆரோக்கியத்தை தருகிற நீதியின் சூரியன் உங்களுக்காக உதிக்கும். ஆமென். நம்பர் 1, ஆளுகை செய்யும் நீதியின் சூரியனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம் ஆகிய இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heaven and the earth. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி, 15ஆம் வசனம், அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி. வார்த்தையை கவனிக்க கேட்கிறேன், பிரகாசிக்கும்படி. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 16ஆம் வசனம், தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். God made 2 great lights, the greater light to rule the day and the lesser light to rule the night, and he made the stars also. Amen. பகலை ஆள பெரிய சுடர், பகலை ஆளுவதற்கு பெரிய சுடரையும் இரவை ஆளுவதற்கு சிறிய சுடரையும் மகத்துவமான 2 சுடர்களை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. 136ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பகலை ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். சொல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். எனக்கு கவனிங்க. பகலை ஆள
சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எப்படி பகலை ஆண்டு நடத்துவதற்கு கர்த்தர் சூரியனை படைத்துள்ளாரோ, அதுபோல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆண்டு நடத்துவதற்கு அனுதினமும் நாம் நம்மை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பகலை ஆள்வதற்காக பெரிய சுடராகிய சூரியனை படைத்து அவைகள் பிரகாசிக்க கடவது என்று கட்டளையிட்டார். அவைகள் பிரகாசித்தது. ஆமென். பகலை ஆளுகை செய்வதற்கு, ஆண்டு நடத்துவதற்கு, சூரியன் பிரகாசிப்பதற்காக படைத்த ஜீவனுள்ள தேவன் அவருடைய உள்ளான ஏக்கம் என்ன? என் ஜனங்கள் நான் அவர்களை ஆண்டு நடத்துவதற்கு அவர்கள் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எகிப்தின் அடிமைத்தனத்தில் சுமார் 400 வருடங்களுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே அவர்களை 40 ஆண்டுகள் நடத்துவதற்கு மோசே என்கிற தலைமையை கொடுத்தார். மோசேயினுடைய தலைமைக்கு பிறகு யோசுவா என்கிற தலைமையை கொடுத்தார். யோசுவா என்ற தலைமைக்கு பிறகு நியாயாதிபதிகளை கர்த்தர் கொடுத்தார். நியாயாதிபதிகளுக்கு பிறகு தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார். நல்ல சத்தம் நல்ல சொல்லுங்க, நல்ல சத்தமாமேன்னு சொல்லாமா? இப்படி கர்த்தருடைய ஆளுகை மோசேயின் மூலமாய், யோசுவாவின் மூலமாய், நியாயாதிபதிகள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவ ஜனங்களுக்கு வெளிப்பட்டது. ஆமென். சாமுவேல் தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டு கொண்டிருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, எங்களுக்கு மற்ற தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் ஆளுகிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா கண்டிப்பாக வேண்டும் என்று கேட்டார்கள். ஆமென். எங்களுக்கு ஒரு ராஜா கண்டிப்பா வேணும், மற்ற தேசத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. இது சாமுவேலுக்கு விசனமாய் இருந்த பொழுது கர்த்தர் சாமுவேலை பார்த்து, நீ விசனப்பட வேண்டாம், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? சாமுவேலே, இஸ்ரவேலர் சொன்ன காரியத்தை குறித்து நீ வருத்தப்பட வேண்டாம், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னை தான் தள்ளினார்கள். ஆமென். இதிலே நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருடைய இருதயத்தினுடைய ஏக்கம் என்ன தெரியுங்களா? என் ஜனங்களை நான் ஆள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் ஜனங்களை நான் ஆள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவ ஜனங்கள் ஒரு முறை தேவனுடைய சமூகத்திலே மனம் உடைந்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஏசாயா 26 அதிகாரம் 13 வசனம். The prophetic book of Isaiah 26 chapter the 13th verse. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவமார் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். Hallelujah. O Lord our God, others, Lord, besides thee have had dominion over us, but by thee only will we make mention of thy name. எத்தனையோ ஆண்டவர்மார்கள் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்வோம் என்று தேவ ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்த நேரத்தை பார்க்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேலர் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எத்தனையோ ஆண்டவர்மார்கள் எங்களை ஆண்டார்கள், இனிமேல் கர்த்தர்தான் எங்களை ஆள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று தேவ கரத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, உங்களை இப்பொழுது ஆண்டு கொண்டிருப்பது யார்? யார் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்? உலகமோ மாம்சமோ பிசாசோ உங்களை ஆளக்கூடாது. ஆமென். உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிற பரிசுத்த ஆவியானவர், அவர் மாத்திரம்தான் உங்களை ஆண்டு நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தினுடைய மையத்திலே உங்களை ஆண்டு கொண்டிருப்பது யார்? ஆமென். உங்க இருதயத்தை பிளந்து பார்த்தா இருதயத்தினுடைய மையத்தில் கர்த்தர் இருக்கிறாரா?
கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறாரா? கர்த்தர் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறாரா? அல்லது அவளோ அவனோ உட்கார்ந்து இருக்கிறானா? யார் உங்கள் இருதயத்தின் மையத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பது? இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தம் உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. எத்தனையோ ஆண்டவர்மார்கள் எங்களை ஆண்டார்கள், இனிமேல் நீர்தான் எங்களை ஆள வேண்டும் என்று தேவ ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்தது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது யார் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 2:6, யூதயா தேசத்தில் பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஆமென். இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் பிறக்கும் பொழுதே அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இஸ்ரவேலை ஆளும் பிரபு என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் அல்ல, ஆளுகை செய்கிற பிரபு. நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க. சீமைன் ஹல்லேலூயா. அவர் ஆளுகை செய்கிற பிரபு. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் உமதாகனும் பேச்செல்லாம் உமதாகனும், என் நினைவெல்லாம் உமதாகனும் பேச்செல்லாம் உமதாகனும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஆமென். அவர் ராஜாதி ராஜா. சத்தம் ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மை ஆள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பகலை ஆள பெரிய சுடரை உண்டாக்கினவர். ஆமென். உங்களுக்குள் இருந்து அவர் பிரகாசிக்கும்படி விரும்புகிறார். உங்களுக்குள், எனக்குள், நமக்குள் இருந்து அவர் நம்மை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆமென். ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யும் என்று உதட்டில் இருந்து மட்டுமல்ல, உள்ளத்திலிருந்து அவருக்கு நம்முடைய இருதயத்தினுடைய மையத்திலே சிங்காசனத்தை போட்டு அவர் அமர்ந்திருக்கிறாரா என்பதை ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் செக் பண்ணணும். செக் பண்ணுறீங்களா? செக் பண்ணுறீங்களா? ஒரு பைக் வாங்கினாலோ 4 வீலர் வாங்கினாலோ சர்வீஸ் பண்ணுறோம். ஆமென்.
ஒவ்வொரு முறையும் செக் பண்ணுறோம். எப்படி இருக்குது, என்ஜின் ஆயில் நல்லா இருக்கா, காற்று இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணுறோம். இதெல்லாம் செக் பண்ணாமே வண்டி ஓட்டிக்கினே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நடுத்தரில் நின்றுடும். ஆமேன், உண்மைதானா? அப்போ வண்டியை செக் பண்ணுற நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம செக் பண்ணுறோமா? ஸ்பர்ஜன், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனுஷன், அவர் தன்னுடைய டைரியில் எழுதுறாரு, every 15 minutes often I used to ask myself, Spurgeon, are you God with God? Are you with God? ஸ்பர்ஜன் சொல்றாரு, ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஸ்பர்ஜன் தன்னை பார்த்து கேட்டுக்கொள்வாராம், ஸ்பர்ஜன் நீ கர்த்தரோடு இருக்கிறாயா? ஹல்லேலூயா. நம்ம 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை கேட்கலனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கேட்க வேண்டாமா? நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிறாரா? மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனாலுமே நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் சாதாரண சூரியன் அல்ல, ஆளுகை செய்கிற அற்புதமான நீதியின் சூரியன். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே உங்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பது யார்? உங்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பது யார்? ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. ஆமென். சொல்றோமா? ஆவலா சொல்றோமா? இயேசு ராஜா என்னை ஆளும் நேசான்னு சொல்றோமா? சிந்தையிலே அந்தகாரப்பட்டு சிந்தையிலே அலக்கழிக்கப்படுகிற எந்த உலகமோ மாம்சமோ பிசாசோ உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. வாலிபனே, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப மகளே, எந்த துன்மார்க்கனோ எந்த பையனோ எந்த பொண்ணோ உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. உன்னை ஆளுகை செய்கிறது உனக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராய் ஜீவிக்கிற இயேசு உன்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். சொல்ல முடியுமா? அவர் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது, ஐயோ எனக்கு அவர்னா உசுறு, எனக்கு என் புருஷனே இல்லைனா பரவாயில்ல, என் பிள்ளைங்க இல்லைனா பரவாயில்ல, விஜயா நான் எப்படியாவது பார்க்கணும். ஆமென். பாழா போன தேசம். என் புருஷன் இல்லைனா பரவாயில்ல, என் பிள்ளைங்க இல்லைனா பரவாயில்ல, நான் யாரை பார்க்கணும்? ஆமா, எங்கிருந்து உருப்படுன்றேன். எப்படி சேரை போட்டு பிசாசு உட்காந்துருக்கிறான் பாருங்க உள்ள. என் புருஷன் பையன் யாரு இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் எப்படியாவது அவரை பார்ப்பேன். ஆமென். எப்படி? சாதாரணமா சொன்னேன், இது எங்க சொன்னது எனக்கு தெரியல. நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய நெருக்கடி. எனக்கு கவனிங்க, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய சஞ்சலம். 14 நாள் படகு கப்பல் புயல் காற்றுல மாட்டிக்கொண்டது. ஆமென். புறப்படும் பொழுதே பவுல் சொல்றாரு, வேணாம், சூழ்நிலைமை சரியில்லை, சீதோஷ்ணம் சரியில்லை, புறப்படாதன்னு கேப்டன்கிட்ட சொன்னா. மாலுமி கிட்ட சொன்னா, மாலுமி என்ன பண்ணாரு, அந்த கேப்டன் என்ன சொல்றாரோ அதை பேஸ் பண்ணி புறப்பட்டாரு. புறப்பட்டு கொஞ்ச நேரத்தில் ஈரோ கிலிதோன் என்கிற கடும் காற்று கப்பலை மோதிற்று. அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 2200 வருஷத்துக்கு முன்னாடியே காத்துக்கு பேர் வைக்கிற பழக்கம் அப்பவே இருந்திருக்குது பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல காலம், காத்துக்கு பேர் வைக்கிறதுலாம் அங்கிருந்து வருது, இங்கிருந்து வந்தா கந்தசாமி கோவிந்தசாமின்னு வந்திருக்கும். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஈரோ கிலிதோன் என்கிற கடும் காற்று படகில் மேல் கப்பலின் மேல் மோதி கப்பல் அலக்கழிக்கப்பட்டது. 14 நாள் ஜனங்க சாப்பிடலையா? ஆமேன். 14 நாள் ஜனங்க அலக்கழிச்சிட்டு இருந்தாங்களாம். 14 நாள் ஜனங்க அலக்கழிச்சிட்டு இருந்தாங்க. சத்தம் வரலே சொல்லுங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் டைரக்ஷன் இல்லை. பாருங்கள், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 27:20 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்கள், அப்போஸ்தலர் 27:20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழை அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையுமற்று போயிற்று.
22. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் நேற்று ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று என்னை தேற்றினார். ஹல்லேலூயா. அதுல சொல்லப்படுகிற ஹைலைட் வேர்டு என்ன தெரியுங்களா? என்னை ஆட்கொண்டவர். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, என்னை ஆளுகை செய்கிற, என்னை ஆட்கொள்கிற தேவன் ஒருவர் உண்டு. நல்ல கையவையத்தொழிலே சொல்லாமா? எத்தனை ஆசீர்வாதம் இந்த காலவெளியிலே நீங்கள் சொல்ல முடியுமா? என்னை ஆட்கொள்கிறவர் அற்புதமானவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக ஜீவனையே தந்து நாம் அவருக்கு துரோகம் பண்ணோம், அவரை விட்டு பின்வாங்கி போனோம், அவரை அவமதிச்சோம், என்னமோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சமும் அதையெல்லாம் யோசிக்காம நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக உயிர் தெழுது நமக்காக நம்மோடு கூட இருக்கிற அற்புதமான தேவன், அவர் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? என்னை ஆட்கொண்டவர், அவருக்காக ஸ்தோத்திரம். நல்ல சத்தம் நல்லே சொல்லுங்க பாப்போம். டி மேஜர். ஹல்லேலூயா. என்னை ஆட்கொள்கிற அற்புதமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நல்ல சத்தவர் ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திரு உணவா பலமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திரு உணவா பலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே, உண்மையுள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆமென். என்னை ஆட்கொண்டவரும் என்னை வழிநடத்துகிறவருமாகிய நான் சேவிக்கிறமாகிய கர்த்தருடைய தூதனானவர் நேற்று ராத்திரியிலே என்னிடத்துல வந்து சொன்னார், கப்பர் சேதம் அல்லாமல் பிராண சேதம் உங்களுக்கு ஒண்ணும் வராது. அல்லேலூயா. உனக்கு ஒரு கேடு நடக்காதுன்னு சொன்னார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு கேடும் வராதுன்னு சொல்லுங்க. எப்ப ஒரு கேடும் வராதுன்னா கர்த்தர் உங்களை ஆளுகை செய்தால். சத்தமாலே சொல்லாம ஒரு நாள் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு நாள் ஒரு விசிட்டிங் போயிருந்தோம். ஐயா, நீங்க ஒரு நாள் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொன்னீங்கல்ல, அன்னையில இருந்து பிடிச்சதுங்க எனக்கு கேடு. ஆமென் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. நான் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, கேடு வராதுன்னு சொன்னாதான் யாருக்கு கேடு வராது? நீதிமானுக்கு. ஆமென். என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவர் நேற்று இரவு என்னிடத்துல சொன்னார், கப்பர் சேதம் அல்லாமல் பிராண சேதம் வராது, கவலைப்படாதீங்க, எழுந்திருங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி 14 நாள் சாப்பிடாம இருந்தவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து புதிய பலத்தை கொடுத்து அவர்களை சாப்பிட வைத்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் பவுல். ஆமென். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரத்தையாவது காணாமல் இருள் கவி கொண்டிருந்த நேரம், ஆனால் கர்த்தர் பவுலை கொண்டு அந்த இடத்திலே தேவ ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக தன்னுடைய ஆளுமையை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது. நம்பர் 1 என்ன சொன்னேன்?
நம்பர் 1 அலங்கரிக்கும் சொன்னேன். ஆளுகை செய்யும் நீதியின் சூரியன். ஆமென். நம்பர் 2 அலங்கரிக்கும் நீதியின் சூரியன். ஹalleluya. The adoring son of righteousness. என்னோடு கூட நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4:18 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். The book of Proverbs chapter 4 verse 18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். ஆமென். Hallelujah. But the path of the just is as the shining light that shineth more and more unto the perfect day. நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குமா? என கவனிங்க. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும். என்ன பகல் வரைக்கும்? நம்ம விளங்கி கொள்ற மாதிரி சொல்லணும்னா உச்சி வெயில் வரைக்கும். ஆமென். நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குன்னா, உச்சி வெயில்ல எப்படி சூரிய வெளிச்சம் முழு வேகமா வீசுமோ அதை போல இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. சொல்ல வருகிற சாராம்சம் என்ன தெரியுங்களா? சூரியனுடைய வெளிச்சம் அப்படி அலங்கரிக்கும். ஆமென். நீதிமான்களுடைய பாதையும் அப்படிதான் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசமாய் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆக சூரியனுடைய தன்மைகளில் ஒன்று, அதனுடைய வெளிச்சம் இருள் எவ்வளவேனும் இல்லாதபடி முழு இடத்தையும் அது அலங்கரிக்கத்தக்கதாக பிரகாசமாய் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. சூரியன் வந்தா போதும், இருளுக்கு இடமே இல்லை. ஆமென் சொல்லலாமா? ஒன்று தெரியுமா? நாம் ஆராதிக்கிற நீதியின் சூரியனாகி இயேசு யாவரையும் பிரகாசிக்க செய்கிறவர். யோவான் 1:9 பாருங்கள். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி. ஆமென். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறவர். எந்த இருளான மனிதனையும் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். 1 பேதுரு 2:9 சொல்கிறது, இருளின் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இருளின் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அவர் வரவேற்றார். உண்மைதானா? From darkness to the marvelous light. ஆமென். அலங்கரிக்கும் நீதியின் சூரியனாகி இயேசு உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மார்பிலேயே சாஞ்சிட்டு இருந்தான் யோவான். அவர் எங்க போனாலும் பக்கத்துல போய் உட்காந்து மார்பிலே சாஞ்சிருப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்க கடைக்குட்டியோ இல்லை முதல் குட்டியோ உங்க கூடவே இருக்கும், பக்கத்திலேயே உட்காந்துருக்கோம். பார்த்துருக்கிறீங்களா? ஆமாம் தானே? பக்கத்திலேயே உட்காந்து எங்கே போனாலும் கூடயே வரும். அது ரொம்ப செல்லம். அப்படிதான் இந்த செல்லம் இவர் இயேசுவின் மார்பிலேயே சாஞ்சிட்டு இருந்தார். ஆனால் பாருங்க, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சித்திரவதை செய்து நொறுக்கி அடித்து சிலுவையில் அடித்து கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. கர்த்தர் சொன்னபடியே 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். பாருங்கள், உயிரோடு கூட எழுந்தவர் அவருடைய மகிமையுள்ள சரீரத்தோடு யோவானுக்கு தரிசனமாகிறார். ஆமென். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 14, 15, 16 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்கள். வெளிப்படுத்தல் 1, the book of Revelation chapter 1 verse 14 to 16. அவருடைய சிரசின் முடி வெண் பஞ்சை போல உறைந்த மழையை போல வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதம் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலத்தை போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெல்ல இரைச்சலை போல் இருந்தது. அவர் வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. நல்ல சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
மகிமை அடைந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையை யோவான் தரிசிக்கும் பொழுது அவர் எழுதுகிறார், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. ஆமென். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை பார்த்த பொழுது யோவான் சொல்றாரு, செத்தவனை போல விழுந்தேன். எப்படி விழுந்தேன்? செத்தவனை போல முகங்குப்புற விழுந்துட்டேன். என்னால அதை பார்க்க முடியல. அவருடைய மகிமை பொருந்திய அந்த அற்புதமான காட்சியை என்னால பார்க்க முடியல. செத்தவனை போல விழுந்தேன். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். இந்த காலவேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அலங்கரிக்கும் நீதியின் சூரியன், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்துச்சான். வீட்டுக்கு போயிட்டு மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு சீஷர்களோடு ஜெபம் பண்ணும்படி அவர் ஒரு மலைக்கு போனார். 8 பேரை நிறுத்திட்டு 3 பேரை கூட்டிட்டு மலையின் உச்சியில போனார். அந்த மலைக்கு பெயர் மறுரூப மலை. ஆமென். The Mount of Transfiguration. மறுரூப மலையின் மேல் ஏறி போனார். பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிக் கொண்டு மேலே போறாரு. போயிட்டு அவர்களை ஒரு இடத்துல உட்கார வைத்து விட்டு இயேசு அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். வேதம் சொல்கிறது அவருடைய முகம், ஆமென், அவருடைய முகம் 17ஆம் அதிகாரம் மத்தேயு 17:2 அவர் மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அவருடைய திருமுகத்தின் பிரகாசத்தினால் எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன லாபம்? அவர் பிரகாசிக்கிறார், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்குது. ஓகே, அதனால எனக்கு என்ன லாபம் நீங்க நினைக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீதியின் சூரியனின் பிரகாசம் உங்கள் மேல் படும் பொழுது நீங்களும் பிரகாசிக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. நீங்களும் அந்த பிரகாசத்தினுடைய பிரதிபலிப்பை நீங்கள் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். சத்தமாமேன்னு சொல்லாமா? நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? நிலா இருக்குது, நிலாவு சந்திரனுக்கு இயற்கையாகவே வெளிச்சம் வீசுகிற தன்மை இல்லை. ஆமென். ஆனால் பகலில் அது சூரியனுடைய வெளிச்சத்தை முழுமையாக ஈர்த்து கொண்டு இரவிலே அது ரேடியன்ட் பண்ணுது. ஆமென் சொல்லலாமா? எமிட் பண்ணுது. வெளிச்சத்தை எமிட் பண்ணுகிற அந்த தன்மை மூணுக்கு இருக்குது. சத்தமாமேன்னு சொல்லுங்க. எதை காட்டுகிறது? உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம் வெளிச்சம் வீசுகிறவர்களாக இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வெளிச்சம் வீசுறவங்களா இருக்கணும். மத்தேயு 5:16 சொல்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க வேண்டும். நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்க. உங்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்னாடி பிரகாசிக்கணும். ஆமென். ஆமென் சொல்லாமா? நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் சுபாவத்தை மற்றவர்கள் காணும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். 40 நாள் மலையின் உச்சியில என்னட்ட உட்காருன்றார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல காலமே எழும்பி மலைக்கு உச்சிக்கு வான்றார். 40 நாள் மோசே சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம மலைக்கு உச்சியில போனார். சத்தமாமேன்னு சொல்லுங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்க. சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் போய் நின்று பார்த்தேன். எப்படி மோசே அவ்வளோ ஹைட் ஏறி இருப்பாரு? வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் போய் அந்த மலை உச்சியில் போயிட்டு அங்கே 40 நாள் உட்கார்ந்துருக்கிறார். ஆமென். 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே திரும்பி வரார். யாத்திராகமம் 34, 29, 30 பார்க்கும் பொழுது மோசே சாட்சி பலகைகள், யாத்திராகமம் the book of Deuteronomy, மன்னிக்கும், the book of Exodus chapter 34 verse 29-30, மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிற பொழுது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் எல்லோரும் மோசேயை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். ஹல்லேலூயா. மோசேனுடைய முகத்துல ஒரு பெரிய பிரகாசம். நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. என்ன கிரீம் போட்டீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குற மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்க.
ஆமென். இது எந்த கிரீமும் இல்லை, அவருடைய பாதத்துல உட்கார்ந்தேன். சங்கீதம் 34:5 அதை தானே சொல்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கமடையவில்லையே. ஆமென் சொல்லலாமா? எத்தனை ஆசீர்வாதம்! பிலிப்பியர் 2:14 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். எதை போல பிரகாசிக்கிற நீங்கள்? பகலை ஆள பெரிய சுடரை உண்டாக்கினாரே, சுடர்களை போல, சூரியனை போல பிரகாசிக்கிற நீங்கள். இந்த பிரகாசம் எதனால நமக்கு வருகிறதாம்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். வசனத்தின்படி நடக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கிற ஒரு மேலான வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. சாட்சியாய் வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பிரகாசிக்க செய்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இருக்கிற இடத்துல, வசிக்கிற பகுதியில, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியா வாழணும். ஆமென் சொல்லுங்க. எப்படி வாழணும்? சாட்சியா வாழணும். உங்களை புரிச்சு சொல்லும் பொழுது நல்லா சொல்லணும். அந்த மனுஷன் நல்ல மனுஷன், அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா. அது போற இடம் தெரியாது, வர இடம் தெரியாது, அது பேசுறது கூட தெரியாது, அவ்வளோ பவ்யமா பேசும். வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லணும். ஐயோ அதுவா? வாயை திறனா வாயை மூடவே மூடாது. சில ஆட்கள் வாயை திறந்தா மூட மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதானே? பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வள 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 வளன்னு பேசுற ஆளா இருக்கக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா பேசக்கூடாது. ஆமா. பொதுவாக எனக்கு நான் ரொம்ப பேச மாட்டேன், அதிகமாக பேச மாட்டேன். விசிட்டிங் போகும்போது சில ஆட்கள் என்ன என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி வந்தீங்க நீங்கள் ஊழியத்திற்கு? எந்த வருஷம் வந்தீங்க? என்னடா இது, நம்மளே இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் ஏன் வர்றதில்லை? அந்த கருப்பு கோட்டு போட்டு வருவார், இந்த காலரை தூக்கி விட்டுன்னு பாரு, அவர் ஏன் வரமாட்டார்? இப்போது நிறைய கேள்விலாம் கேட்பாங்க. நானும் பொறுமையாக பதில் சொல்வேன். ஒரு வீட்டில் அப்படி தான் என் கூட ஆனந்த் வந்தார். ஆனந்த் வந்திருக்கீங்களா? ஆனந்த் என் கூட ஒரு நாள் விசிட்டிங் வந்தார். ஒருத்தர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுனுக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், என்ன பாஸ்டர் பேசவே மாட்டீங்க, பாஸ்டர் ரொம்ப பேச மாட்டீங்களா, கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்களே. அப்போ அவர் சொன்னார், எங்கள் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பேசுவார். உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இன்னொருத்திட்ட கேட்டாரா, நீங்க சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்டாராம். நீங்க சுவிசேஷம் உங்களுக்கு தெரியுமா, சுவிசேஷத்தை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாராம், சுவிசேஷத்தை நான் கேட்டதில்லை, ஆனா பார்த்துருக்கிறேன்னாராம். ஆமென். என்னது கேட்டல பார்த்துருக்கீங்களா அப்படின்னு இவர் சொல்ல, ஆமா எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒரு கிறிஸ்தவர். அவர் காலையிலான பேகை மாட்டிக்கிட்டு கையில் பைபிள் எடுத்துட்டு கையில் கைப்பிரதி எடுத்துட்டு அப்படியே போவார், எல்லாருக்கும் சொல்லுவார். ஆனால் அந்த மனுஷனை நான் பார்க்குறேன், அதே மனுஷன் 5 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சு வெறிச்சு வீட்டில் ஒரே கூக்குரல், பொண்டாட்டி அடித்து மனைவியை சின்னாபின்னா பண்ணி பிள்ளைகளை சீரழிச்சு சேக்கடலையும் அங்கேயும் இங்கே விழுந்து கிடப்பான் அந்த மனுஷனை. எத்தனையோ முறை நான் பார்த்துருக்குறேன். ஏன் எல்லாம் இப்படி இருக்கிறான், உயிராக இருக்கிறான்னு நினச்சது உண்டு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த மனுஷனுக்கு ஒருவர் இயேசுவை பற்றி சொல்லி ஒரு சின்ன கைப்பிரதியை கொடுத்த பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம். குடி போச்சு, வெறி போச்சு, கரடு முரடான பேச்சு போச்சு, எல்லாம் சாஃப்ட்னஸ் வந்துடுச்சு. அப்படியே சாஃப்ட் ஆயிட்டாரு. இப்போ பார்க்குற 5 வருஷத்துக்கு பின்னாடி அந்த மனுஷன் அப்படியே முற்றிலுமா மாறி அப்படியே தத்ரூபமாக இயேசுனுடைய குணாதிசயம் அவருக்குள்ள இருந்து வெளிவந்துச்சு. இப்போ வீட்டை கவனிக்கிறாரு, மனைவியை நல்லா நேசிக்கிறாரு, பிள்ளைகளை கவனிக்கிறாரு. மீதி இருக்கிற நேரத்தில் கையில் ஒரு கைப்பிரதி எடுத்துட்டு ஊராக போயிட்டு இயேசுவை பற்றி சொல்கிறாரு. அதனால தான் சொன்னேன், சுவிசேஷத்தை நான் பார்த்ததில்லை, நான் கேட்டதில்லை, ஆனால் பார்த்துருக்கிறேன்னு சொன்னேன். ஆமென். எத்தனை உண்மை. உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. எதை பிடித்து கொண்டு? நம்பர் 3. 3வது என்ன சொன்னேன்? என்ன ஆரோக்கியமா சொல்றீங்க பாத்தீங்களா?
ஆரோக்கியமாக்கும் நீதியின் சூரியன். என்னோடு கூட நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம், the book of Judges, the 5th chapter, the 31st verse. நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. நல்ல சத்தம் ஆமென் சொல்லாமா? எங்க தேவ ஜனங்கள் பாடி தேவனை துதிக்கிறார்களோ, எங்க ஆராதனை இருக்கிறதோ, எங்க தேவ நாமம் உயர்த்தப்படுகிறதோ, அங்க தேசம் அமைதியா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், உம்மில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பு கூர்ந்து வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பலத்தோடு நீங்கள் வாழ்வீர்களாக என்று உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை பலவிதமான சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு நான் பிழைப்பேனா உயிராயிருப்பேனா, இப்படியே போகிற போக்க பார்த்தா இன்னும் 2-3 மாதத்தில் நான் செத்து போயிடுவோம் போல் இருக்குதே அப்படின்னு பலவிதமான பயத்தோடு நடுக்கத்தோடு ஒருவேளை இருக்கலாம். இந்த காலவெளியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய அற்புதமான கிருபை ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குவதாக. ஆமென். சூரியனுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்கள், வல்லமையோடு உதிக்கிற சூரியன். எப்படி உதிக்கிற சூரியன்? எதை காட்டுகிறது? ஆரோக்கியத்தை காட்டுகிறது, திடனை காட்டுகிறது, பலத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய சரீரத்திலே கர்த்தர் நல்ல சுகபலன், ஆரோக்கியம், கிருபை, தீர்காயுச கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்ந்து சுகிப்பீர்களாக. சத்தம் ஆமென் சொல்லுங்க. பொல்லாத பிசாசு உங்களை எப்படியாவது நசுக்க வேண்டும், உங்களை அழிக்க வேண்டும் என்று அவன் துடித்து கொண்டிருக்கிறவன். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மை வாழ வைக்கிறவர். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. நம்மை வாழ வைக்கிற ஒரு அற்புதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஈவினிங் சன், ஈவினிங் வெளிச்சம், ஈவினிங் மாலை நேரத்தில் இருக்கிற வெயிலில் இருந்து நமக்கு இலவசமா விட்டமின் டி கிடைக்குது. ஆமென். காலையில எழும்புகிற சூரிய வெளிச்சத்தை பார்க்கும்பொழுது கண்களிலே ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்கிறோமா. சூரியனுக்குள்ள அவ்வளோ இலவசமா கர்த்தர் வச்சிருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஈவினிங் டைமில் வருகிற சூரிய வெளிச்சத்தில் விட்டமின் டி இருக்குதான். அதனால தான் ஸ்கூல் டைம்லலாம் பிடி பீரியட்னு ஒன்று ஒதுக்கி இருக்கிறது ஈவினிங் டைமில். ஏன்னா பிள்ளைகள் ஆடி பாடி ஓடி விளையாடுறதுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் தான் அது. ஆமென். ஆனால் அந்தோ இன்றைக்கு காலம் எல்லாம் மாறி பிள்ளைகள் கையில் செல்ஃபோனில் வீட்டில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். காலம் எப்படி மாறி இருக்கு. வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல. சத்தமா ஆமென் சொல்லலாமா? அதைத்தான் மல்கியா 4:2 வாசித்தோம். என் நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். அல்லேலூயா. எப்படி வளர்வீர்கள்? ஆமா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகபலன், ஆரோக்கியம், கிருபைகளை தந்தருளுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். 40 வருஷம் எல்லாம் பிரயாணம் பண்ணி கிட்ட வந்துட்டாங்க. கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி பார்டருக்கு வந்துட்டாங்க. மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி 12 பேரை போய் உள்ள போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. உள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்க. 10 பேர் துருபதேசம் பண்ணாங்க. நம்மளால உள்ள போக முடியாது, நிச்சயமா நம்ம அதை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் 2 பேர் சொன்னாங்க, நிச்சயம் நம்மளால் எளிதில் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நிச்சயமா இதை தருவார். ஆமென். காலேப், அதுல ஒரு மனிதன் யாருங்க? காலேப் வேற ஆவி உடையவனாயிருந்தான். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள வேறே ஆவி உடையவர்களாக. ஆமென். காலேப் வேறே ஆவி உடையவனாயிருந்தான். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நாங்க வேற மாதிரி பிரதர்ன்னு சொல்லக்கூடாது. ஆமென். நாங்கள் வேற மாதிரி ஆவி உடையவர்களாக. சத்தம் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு
மோசமாய் போய்கொண்டிருக்கிற, சீரழிந்து போய்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ கலாச்சார உள்ள நீங்கள் வேறே ஆவி உடையவர்களாக உங்களுடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். புதிய தலைமை யோசுவா எடுத்துட்டாரு. காலேப் யோசுவாட்ட பேசுறாரு. யோசுவா 14:11 பாருங்கள். யோசுவா 14:11, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்குள் இருக்கிறது. நான் யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறேன். அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுது எனக்குள்ளே இருக்கிறது. சத்தமாமேன் சொல்லலாமா? அவன் புறப்பட்ட பொழுது 40 வயது. ஆமேன். கிட்டத்தட்ட 45 வருஷம் போயிடுச்சு. இப்போ 85 வருஷம், 85 வயசு. ஆமேன். 85 வயசுல காலேப் சொல்றாரு, அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கு இருக்குது. அல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுங்க. நான் இன்னும் எங்க தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னும் நீங்க எங்க தான் இருக்கிறீங்க. சிலருக்கு சொல்றதுக்கு மனசே வராது. சொல்லி அவங்க எங்க ஆயிட்டா நீங்க எங்க ஆயிடுவீங்க. ஆமேன். ஆமா, நீங்க எத்தனை வயசானாலும் நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லுங்க. பலனே இல்லை. கை கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, நான் செத்து போயிடுவேன் போல. செத்து போயிடுவீங்க. ஆமேன். ஒரு நாள் அப்படி சொல்லாதீங்க. பலன் இல்லைனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க. காலேப் சொன்னார் பாருங்க, இப்போ எனக்கு 85 வயசு, ஆனால் அன்னைக்கு புறப்பட்ட இன்னைக்கு என்ன பலன் இருக்கோ அதே பலன் இன்னைக்கு என் கூட இருக்குன்னு சொல்றாரு. ஆமேன். ஆரோக்கியம் தரும் நீதியின் சூரியன். எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? ஆளுகை செய்யும் நீதியின் சூரியன், அலங்கரிக்கும் நீதியின் சூரியன், ஆரோக்கியமாக்கும் நீதியின் சூரியன் இந்த காலை வேளையில கர்த்தருடைய அற்புதமான கிருபை நம்மோடு கூட என்றென்றும் இருக்கும்படி கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எந்த அளவுக்கு ஆவலா ஸ்தோத்திரம் பண்றீங்கன்னு பார்க்கலாம். எங்க ஸ்தோத்திரம் இருக்குதோ, எங்க துதி இருக்குதோ, அங்கதான் தேவ வல்லமை, தேவ பலன் இருக்கும். நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்க 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 துதிக்க. ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான கிருபையை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. மைட்டி காட், உமக்கு நன்றி, நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆளுகை உங்கள் மேல் இருப்பதாக, அவருடைய பிரகாசம் உங்கள் மேல் இருப்பதாக, அவருடைய வல்லமையின் ஆரோக்கியம் உங்கள் மேல் இருப்பதாக என்று கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்ற வார்த்தையின்படி, ஆனாலும் ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய வல்லமையுள்ள தேவ கரமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேல் இறங்குவதாக, இறங்குவதாக. உமது ஊழியக்காரன் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். மீதியாய் நடக்க போகிற 2ஆம் ஆராதனை, வாலிபர்கள் ஆராதனை, சிறுவர்கள் ஆராதனை, எல்லாவற்றிலேயும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய அருமை இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்கள் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்தி செல்லுங்கள். மாலை ஆராதனை சரியாக 6:30 மணிக்கு நமக்கு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.